திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை அளித்து சாதனை மாணாக்கர்களை கடந்த 75 வருடங்களாக உருவாக்கி வரும் பள்ளி ஜமீன்தார் மேல்நிலை பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். 1941 சுதந்திரத்திற்கு முன்பு ஒரு மாணவன் 6ஆம் வகுப்பு செல்ல வேண்டுமெனில் முசிறி செல்ல வேண்டும் அல்லது திருச்சி சையது முதுசா பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில் 50 கிலோமீட்டர் சுற்றளவில் இவ்வட்டாரத்திலேயே பள்ளியே இல்லாத சூழ்நிலையில் இவ்வட்டாரத்திலேயே 1941 முதல் பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி நம் ஜமீன்தார் மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளிக்கு மேலும் ஒரு சிறப்பு என்னவெனில், கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்களால் இப்பள்ளியின் கட்டடம் திறக்கப்பட்டு பள்ளி தொடங்கப்பட்டது இப்பள்ளிக்கு பெருமையான நிகழ்ச்சியாகும். இப்பள்ளியின் முதன்மையான நோக்கம் மேன்மை மிளிர வாழ் என்பதே ஆகும். ஒரு மனிதன் மேன்மை மிளிர வாழ வேண்டுமெனில் அவன் கல்வியிலும் விளையாட்டிலும் மட்டுமல்லாமல் ஒழுக்கத்திலும் சிறந்தவனாக விளங்கினால் மட்டுமே இந்த சமுதாயத்தில் மேன்மைமிக்க மனிதனாக போற்றப்படுவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. விளையாட்டில் தமிழக அளவில் 5 முறை நமது பள்ளி பூப்பந்தாட்ட அணி வெற்றி பெற்று ஏற்கனவே நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தது. இப்பொழுது விளையாட்டில் முசிறி கல்வி மாவட்ட அளவில் ஒட்டுமொத்த புள்ளியில் கடந்த 20 ஆண்டுகளாக முதலிடம் பிடித்து வரும் பள்ளி நமது ஜமீன்தார் மேல்நிலைப் பள்ளியே என்பது அனைவரும் அறிந்தது. அது மட்டுமல்லாமல் விளையாட்டில் மட்டுமல்ல, கல்வியிலும் நாங்கள் மாநில அளவில் எமது பள்ளியை உயரச் செய்வோம் என்ற நோக்கத்தில் எமது பள்ளி மாணவி திவ்யஸ்ரீ 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடத்தையும் திருச்சி மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற ஒரே பள்ளி நம் ஜமீன்தார் மேல்நிலைப் பள்ளி என்ற பெயரை நமக்கு ஈட்டி தந்திருக்கின்றார். இந்த நிலையில் இந்த பெயரை நமக்கு ஈட்டி தந்த அந்த மாணவியையும் அந்த மாணவியின் பெற்றோர்களையும் அதற்கு ஒத்துழைப்பு தந்து உறுதுணையாக நின்ற ஆசிரியர் அலுவலர்களையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். வணக்கம், என் பேர் திவ்யஸ்ரீ. துறையூரில் இருக்கேன். 498 மார்க் 10th ஸ்டாண்டர்டில் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். சப்ஜெக்ட் வரைய மார்க் வந்து தமிழில் 98 மார்க், இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல், சயின்ஸ் எல்லாத்துலேயுமே 100 மார்க் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம இந்த ஸ்டேட் ரேங்க் வாங்குறதுக்கு வந்து என்னை மோட்டிவேட் பண்ணது வந்து பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஹெட்மாஸ்டர் எல்லாருமே தான். எங்கள் டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் வந்து ரொம்ப நல்லாவே நடத்துவாங்க. நடத்துகிறது வந்து நல்லா கவனிப்பேன், புரிஞ்சுட்டு படிப்பேன். எல்லாத்தையுமே படிக்கும்போது டவுட் இருந்தால் அடுத்த நாளே போயிட்டு மிஸ்டெல்லாம் கிளியர் பண்ணிக்குவேன். எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் திரும்பி எங்கள் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தனால தான் என்னால் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. இந்த ஸ்கூலில் கோச்சிங் வந்து ரொம்ப நல்லா கொடுத்தாங்க. டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப்ஸாக இருந்தனால நடத்துகிறதெல்லாம் ரொம்ப புரிகிற மாதிரி, ஆள் மனசில் பதிகிற மாதிரி நடத்துனாங்க. நம்ம டவுட் எத்தனை தடவை கேட்டாலும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதனால் கோச்சிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது எங்கள் ஸ்கூல். என்னுடைய பேர் ஹரிஜாராமுங்க. நான் சின்னதாக ஒரு மளிகை கடைச்சி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. எங்கள் வீட்டுக்காரமாக ஆஃபீஸ் செய்வாங்க, கடைகள் கூட இருக்கிறாங்க. எங்கள் பொண்ணுங்க சின்னதுலேருந்து நல்ல விதமாக அவங்களை கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சுங்க. அதன்படி அவங்கள நாங்கள் தயார்படுத்திட்டு வந்தோம். உங்களால் முடியும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் ஒரு ரேங்க் நீங்கள் வாங்கணும், ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கணும்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்தாமல் அதுவும் சிறு வயசுலேருந்து நல்ல விதமாக படிச்சுட்டு வந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 10ஆம் வகுப்பில் அவங்க ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் நல்ல விதமாக உதவி பண்ணாங்க. அது மிகப்பெரிய உடுப்பினை அதுக்கு. அதனால தான் இந்த ஒரு சாதனை எங்களால் செய்ய முடிஞ்சதுங்க.
அதுக்கு காரணமாக அனைவருக்கும் தலைமை ஆசிரியர் மற்றும் அவங்க பள்ளி வகுப்பாசிரியர்கள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சார். அனைவருக்கும் வணக்கங்க சார். என் பேர் சுபலக்ஷ்மிங்க சார். இந்த பொண்ணு வந்து என் 2வது பொண்ணு. பேர் ஹேமரித்திகாங்க. அதுவும் ஜமீன்தார் ஸ்கூலில் தான் படிக்குதுங்க சார். பாப்பா வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே டேலண்ட்டாக இருந்தாங்க சார். ஆரம்பத்துலேருந்தே நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் மார்க் தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கையிலேயே அவங்க பழைய ஸ்கூல் மிஸ்ஸு விம்லா ஸ்கூலில் படித்தாங்க. அந்த மிஸ்ஸு வந்து நல்லா ஸ்டேட் ரேங்க் வாங்கக்கூடிய தகுதி உள்ளவ தான் அவங்க பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்தே நாங்கள் பாப்பாவை நல்லா ஸ்பெஷலாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா கிளாஸ்லேயும் நல்லபடியாக அட்டன் பண்ணுறது, மிஸ்ஸுங்கள்கிட்ட டவுட்டு தயங்காமல் கேளு, எந்த டவுட்னாலும் உடனே கிளியர் பண்ணிக்கோ, அப்போ தான் நீ படிக்கிறது வந்து புரியும், புரியாமல் படிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வளர்த்தோம். அதே மாதிரி அதுவும் டவுட் கேட்குறதுக்கு எந்த வித கூச்ச நச்சமும் இல்லாமல் நல்லா டவுட் கேட்டு அப்பப்போ படிச்சிடும். அன்றைக்கி நடத்துகிறத அன்றைக்கி படித்தா தான் அதுக்கு நிம்மதிங்க சார். அந்த அளவுக்கு படித்தாங்க. அது வந்து வாழ்க்கையில் ரொம்ப பயனாக இருந்தது. அதே மாதிரி சாரு அவங்க மிஸ்ஸு எல்லாரையும் வந்து ரொம்ப இந்த நேரத்தில் ரொம்ப வணங்குறோங்க சார். அவங்க வந்து ஸ்பெஷல் நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க. நல்லபடியாக கவனித்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்தாங்க. அதனால தான் இந்த மார்க் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க. இந்த பள்ளிக்கு 75 ஆண்டு கால அஸ்திவாரத்தை இந்த பள்ளிக்கு அமைத்து தந்தது முக்கியமாக 36 ஆண்டு கால சர்வீஸில் 26 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு ரங்கசாமி ஐயா அவர்களையும் 36 ஆண்டுகள் பணியாற்றி ஒரு நாள் கூட விடுப்பே எடுக்காமல் இருந்த உதவி தலைமை ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர் திரு அவதானி ஐயா அவர்களையும் முதல் தலைமை ஆசிரியர் திரு நா சுப்புரெட்டியார் முனைவர் நா சுப்புரெட்டியார் அவர்களையும் நினைவு கூர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் இப்பள்ளிக்கு ஆணிவேராக இருந்த முன்னாள் ஆசிரியர்கள் அலுவலர்களுடைய ஒத்துழைப்பால் இப்பள்ளி இன்று உச்சத்தை அடைந்துள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் ஆர் கலைவாணி. நான் அந்த ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். சயின்ஸ்லேயும் சோஷியல்லையும் சென்டம் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்லாம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நீ ஸ்கூல் ஃபஸ்ட் வருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. கோச்சிங்லாம் நிறைய கொடுத்தாங்க. அதனால தான் என்னால் 484 வாங்கி ஸ்கூல் ஃபஸ்ட் என்னால் வர முடிஞ்சது. ஃப்யூச்சரில் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றது என்னோடய எய்ம். அதுக்கான எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் நான் எடுத்து ஐஏஎஸ் ஆகி எங்கள் ஸ்கூலுக்கு நான் பெருமை சேர்ப்பேன். காலையில் நடைபெறும் இறை வழிபாடு நாள் முழுவதும் மாணாக்கர்கள் உற்சாகத்துடன் செயல்பட வழி செய்கிறது. காலத்திற்கேற்ற சூழ்நிலைக்கேற்ற போட்டியான சூழ்நிலையில் தமது பள்ளி இன்றளவும் தன்னை தக்க வைத்து கொண்டிருப்பதற்கு அந்த காலத்தில் இருந்த ஓட்டுக்கட்டிடங்களை ஒட்டுக்கட்டிடங்களாக மாற்றியதோடு மட்டுமல்லாமல் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கணினி ஆய்வகம், இன்றைய உலகத்திற்கு கணினி மிக முக்கியம் என்பதை உணர்ந்ததால் நமது பள்ளி நிர்வாகம் நமது நவீன தொழில்நுட்பத்துடன் அதிநவீன கணினி வசதிகள் பொருந்திய கம்ப்யூட்டர் ஆய்வகம், அனைத்து மாணவர்களுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், அடுத்ததாக இன்று மின்சார சிக்கனம் இன்றைய தேவை என்பதை உணர்ந்து சோலார் மூலமாக அனைத்து வசதிகளுக்கும் அனைத்து அமைப்புகளுக்கும் மின் விநியோகம் செய்யும் பொருட்டு மிகுந்த பொருட்செலவில் சோலார் வசதியையும் நமது பள்ளி நிர்வாகம் அமைத்து தந்துள்ளது என்பதனையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வுத் திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. இந்த பள்ளிக்கு விதையாக இருந்த ஆலமரம் போன்ற ஜமீன்தார் மேல்நிலைப் பள்ளிக்கு அடிப்படை விதை ஃபவுண்டர் ஐயா அவர்கள், அவருடைய ஜமீன் வழி தோன்றலான 3rd ஜெனரேஷன் கரஸ்பாண்டன்ட் மதிப்புக்குரிய தாளாளர் முத்துக்குமார் ஐயா அவர்களின் கடுமையான முயற்சி ஒத்துழைப்பு இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு பெரும் துணையாக இருக்கின்றது. அதாவது ஆக்கமும் ஊக்கமும் தேக்கமர தந்து கொண்டே இருப்பதால் மட்டுமே ஒரு பள்ளி உயர்ந்த நிலைக்கு உயர முடியும். அன்னாரது உழைப்பு முயற்சி நம் பள்ளிக்கு பெருந்துணையாக உள்ளது.
அடுத்ததாக இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக ஒழுக்க சீலர்களாக திகழ்ந்து கொண்டுள்ளார்கள். உலக புகழ்பெற்ற ஓவியர் திரு ஆதிமூலம் ஐயா அவர்கள் நம் பள்ளியின் பழைய மாணவர். ஐஜி குருவையா அவர்கள், IMS உயரதிகாரி மணி கிருஷ்ணன் அவர்கள், உத்தரப்பிரதேசத்தில் தலைமை செயலாளராக இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கும் திரு பாலாஜி IAS நம் பள்ளியின் பழைய மாணவர் என்பதில் பெருமை அடைகின்றோம். முன்னாள் முதல்வர் MGR அவர்களின் கணக்காளர் ஆடிட்டர் பரமேஸ்வரன் சார் அவர்கள் மற்றும் எண்ணற்ற மருத்துவர்கள், பொறியாளர்கள், தொழில்துறை வல்லுநர்கள் போன்ற பல்வேறு வல்லுநர்களை உருவாக்கி இன்றளவும் பிரகாசித்து கொண்டிருப்பது நம் பள்ளியே என்பதனை மிக்க பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளி மாணவி திவ்யஸ்ரீ 500க்கு 498 மதிப்பெண்கள் வாங்கி திருச்சி மாவட்டத்தில் முதலிடம் பெற்ற ஒரே மாணவியாக திகழ்ந்ததை பாராட்டியும், மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்ததை பாராட்டியும், நமது மாணவியையும் நமது பள்ளி தலைமை ஆசிரியராகிய என்னையும் அவரது பெற்றோர்களையும் அழைத்து கௌரவப்படுத்தியதற்கு ஆட்சியருக்கும், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் இதற்கு ஒத்துழைப்பு தந்த பள்ளி நிர்வாகம், இருபால் ஆசிரியர்கள், அலுவலர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகம், பொதுமக்கள் ஆகிய அனைவரையும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர்தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு அமையப்பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வரியோரும் வளம் பெற வானம் தொட பெரும்பங்கு வகிக்கின்றது இக்கல்வி நிறுவனம்.